பம்பு சைடில் தண்ணி போட்டிருக்காங்க. இந்த வயல் மொத்தம் இங்கேருந்து தான் பம்பு சைடு தண்ணி வருது. ஹாய், இப்போ நான் வந்து தோட்டத்தில் வயலில் நிற்கிறேன். பம்பில் வந்துட்டு தண்ணி வந்துட்டுருக்குது. அதை நான் பிடிக்கிறேன் பாருங்கள். அப்பா எங்கே சில்லுன்னு இருக்குப்பா. இவ்வளோ பிடிச்சா கூட கொஞ்சம் தான் வரும் தண்ணி. பிடிச்சி பார்ப்போம் தண்ணி எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்பா தண்ணி பிடிச்சாச்சு. இது இங்கே மரத்தில் உள்ள மாங்காய் தான். கடிச்சு சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு. படிக்க முடியல. புளிப்பு இல்லை, காயானம். மாங்காய் புளிப்பு இல்லை, இனிப்பு இல்லை. கிணறு வெட்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்து தண்ணி வந்து எடுக்கிறாங்க. ஹலோ வணக்கம் என் அன்புறவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம லாங் ட்ரிப்பில் வந்து டே 3. இப்போது நம்ம புங்குனூரில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மறுபடியும் தோட்டத்துக்கு காலையில் எழுந்திரிச்சி தோட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு தொட்டி காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. தோட்டத்தில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய், கிணத்து பக்கத்தில் வந்துட்டேன். எது தெரியல பாய் அப்படிம்பாங்க தமிழில் கிணறு. இது ஃபுல்லாக நம்ம வந்து கிணறு வெட்டியிருக்காங்க. இதோட டோட்டலில் வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30-33 அடி வரும்ன்ருக்காங்க. தண்ணி இப்போ வந்து 10 அடிக்கு தண்ணி நிற்கிது. ஸோ குளிக்க முடியாது. ஆனால் இது தோட்டம் மொத்தத்துக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பம்பு இது பைப்பு பார்த்திங்கன்னா மோட்டர் போட்டு இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. ரொம்ப அகலமாக பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னா ஒசூர் கிளம்பிட்டேன். இங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வேலை இல்லை, ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாம் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ ஒசூர் கிளம்பியாச்சு. இது எந்த ரூட்டு போகிறான்னா புங்குனூர் டு ஒசூர். இது எப்படி கோலார் வழியாக போகுது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரோடு எப்படி மோசமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குன்னு நினச்சேன். பைபாஸ் வழியாக போகணும்னு நினச்சா ஏதோ தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நேராக என்ன பண்ண போகிறோம்னா ஒசூர் போகிறோம். ஒசூருக்கு எவ்வளோ நேரம் காட்டுது அப்படின்னா அரௌண்டு ஒரு 3.5 hours காட்டுது. 3.5 hours காட்டுது ஒசூருக்கு. என்ன ரோடு சாமி இது! இதில் வேறு தேங்க்யூ போர்டு வேறு வச்சுருக்கேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. ராஜுலப்பள்ளி 4 கிலோமீட்ரு. சங்கரல்பள்ளியா அது ஒரு இருக்குது. ராஜுலப்பள்ளி, சங்கரலப்பள்ளி பள்ளி தான் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு டபுள் ரோடு ஆகி போச்சு.
ஆயிடுச்சு, பரவாயில்ல. டூ லேட். எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா இன்னும் 3 ஹவர் காட்டுது. அதாவது 126 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே இருந்து 126 கிலோமீட்டர்ஸ் 3 ஹவர்ஸ் காட்டுது. ஒரு 3 மணிக்கெல்லாம் அங்கே போகிற மாதிரி காட்டுது. பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்குள்ள அங்கே போய் சேரோன்னு பார்ப்போம். ஒசூருக்கு என்ன ரூட்டு காட்டுது அப்படின்னா கோலார் ரூட்டு தான் காட்டுது. கோலார்லேருந்து அப்படியே ஒசூர் உள்ளே போகிற மாதிரி. அந்த ரோடு ரொம்ப மோசம். என்னதான் ஆக்சுவல் பிளான் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒசூர் போயிட்டு அங்கே அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இன்றைக்கி ஈவினிங் அங்கேருந்து அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம தஞ்சாவூர் போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ தஞ்சாவூர் இன்றைக்கி எப்படினாலும் நைட்டு ஒரு அன்டைம் ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. இன்றைக்கி தஞ்சாவூர் ரீச் ஆகணும், அதுதான் டார்கெட்டு. வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. ஊருக்குள்ளே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் வெளியே வந்தால் பரவாயில்ல, அப்புறம் திரும்ப ஊருக்குள்ளே போனால் மோசமாகிடுது ரோடு. ஹைவே வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் இது ஒசூர் வரைக்கும் இதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. அப்புறம் அந்த கமெண்ட் பாக்ஸ் சும்மாவே தான் கிடக்குது, அதில் நீங்கள் எதாவது சொல்லணுன்னா அதில் வந்து சொல்லுங்கள், சும்மா அதை எழுதி விடுங்க. இந்த மாதிரி ரோடு நல்லா தான் இருக்குது, போக அப்படி இப்படி வளைஞ்சு போகுது, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ரோடு நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, ரோடு மோசமாக இருந்தால் கடுப்பாகுது. இல்லை, தெளிவாக சொல்கிறேன், ரோடு வந்து குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் ரோடு போகிற ஏரியா இருக்குது பாருங்கள், 2 பக்கமும், அது ஊருக்குள்ளே போகுது இல்லையா, அந்த ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசம்னா ரொம்ப மோசமாக இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மோசமாக ரோடு இருந்தால் எப்படி வண்டி ஓட்டுறதுக்கே கடுப்பாகுது இல்லையா? என்ன ரோடு நல்லா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்குது, இந்த டர்ன்லாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. மறுபடியும் மோசமாக தான் வருது ரோடு. பெட்ரோலே இது இப்படி நம்ம கியர் மாற்றி ஓட்டினாலே பெட்ரோல் இதாகிடும், ஃபியூல் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏரியா மட்டும் சூப்பராக இருக்குது, கிளைமேட்டு வெயில் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி ஏரியா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ரெனோபாயா வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இது செகண்ட் ஸ்டேட்டு. அதாவது தெலுங்கானாவில் ஓட்டியிருக்கோம், அதுக்கு பிறகு இப்போ ஆந்திராவில் ஓட்டுறோம். இனி இங்கேருந்து கர்நாடகா, தமிழ்நாடு. பாட்டே போடல இன்றைக்கி. இப்போ நம்ம வந்து ஹைவே பிடிச்சாச்சு, NH 60 NH 60 நினைக்கிறேன், பிடிச்சாச்சு, ஹைவே பிடிச்சாச்சு. இது நேராக ஒசூர் தான். ஒசூருக்கு இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலான்னு கூகுள் தள்ளி சொல்லுது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகலான்னு பார்ப்போம். ஆனால் ரோடு மட்டும் அங்கேருந்து பொங்கனூர்லேருந்து இந்த ரோடு பிடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு. அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பட் என்னென்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்குள்ளே வர்றதுக்கே பயங்கர கடுப்பாகி போச்சு. ஏன்னா அது 2 லேன் தான் ரோடு. கொஞ்சம் இடத்துல நல்லா இருக்கும், கொஞ்சம் இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இவ்வளோ லாங் ட்ரிப்பெல்லாம் நம்ம அடிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. பட் நமக்கு லாங் ட்ரிப் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. விழுவாமல் அதை அந்த வாய்ப்பை முடிச்சிட்டோம். 3 நாளாக இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குன்னூர்லேருந்து அப்புறம் அங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒசூர் கிளம்பியாச்சு. தஞ்சாவூர் உட்காந்து ஒரு 2 வீடியோ அதை அப்லோட் பண்ணோம்.
ரெனோகுட்டி அஃபிஷியலாக கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இது 3rd ஸ்டேட்டு. தெலுங்கானா, ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்குள்ளே கூட நம்ம ரெனோகுட்டி வந்துருச்சு. சாதிச்சிட்டோண்டா. எனக்கு ஒரு டவுட்டு. நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, இப்போ வீடியோ எடுக்கும்போது காரில் என்னால் சாங்ஸ் எதுவுமே ப்ளே பண்ண முடியல. ப்ளே பண்ணி அப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது வந்து எனக்கு காப்பிரைட்டு கொடுக்குது. காப்பிரைட்டுன்னு சொல்லி காட்டுது. ஆனால் நிறைய வீடியோஸில் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சாங்ஸ் போட்டுட்டு வீடியோ போடுறாங்க. என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு காப்பிரைட்டு வராதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸெல்லாம் இது மட்டும் இல்லை, நீ மூவிஸ் சாங்ஸ் மட்டும் இல்லை, இந்த நம்ம எடிட் பண்ணும்போதே ஆப்பில் வந்து சம் மியூசிக்ஸ் இருக்கும். அந்த மியூசிக்ஸு கூட காப்பிரைட் வருது. பட் என்னென்னா அது ஓப்பன் சோர்ஸில் இருக்கும். காப்பிரைட் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் இந்த வட்டம் என்னென்னா ஃபுல்லாக ரா வீடியோவே போட போகிறேன். எந்த மியூசிக்கும் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த வீடியோவில். ரோடு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ரூட்டை மிஸ் பண்ணோடனே திரும்ப அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கு வேறு ரூட்டை காட்டுச்சு. செமையாக இருக்குங்க. ஃபுல்லாக தண்ணி, வயல், தோட்டம். நான் ஒரு முடிவு பண்ணிட்ட உறவுகளை என்னென்னா, இனிமேல் கண்டினியூஸாக அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க நமக்கு கொஞ்சம் நம்ம முயற்சிக்கு கொஞ்சம் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருங்க. ஆமாம், ஓகே. நம்ம இப்போ கோலார் ரோடுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். மெயின் ரோடு நம்ம NH 62 65 தெரில, அதில் போயிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கோலார் ரோடு திரும்ப அதை நம்ம பாதையை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அதை சுற்றி எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளெல்லாம் வீதிக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்போ கோலார் ரோடுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒரு சின்ன இதை மிஸ் பண்ணதுக்கு எவ்வளோ சுற்ற வேண்டியதாகி போச்சு. ஓகே, இனிமேல் கோலார் ஃபுல்லாக இந்த ரோடு தான். நீட்டாக இதில் போயிட வேண்டியதான். கோலார் தாண்டி ஹோஸ்கேட்டு நம்ம டச் பண்ணுவோமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கோலார் தாண்டி ஹோஸ்கேட்டு, அப்புறம் மாலூர், அங்கேருந்து ஓசூர். மணி இப்போ 1:57 அப்ராக்சிமேட்டாக 2ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 1.5 hours. எவ்வளோ மலையை பாருங்கள், கல்லெல்லாம் எப்படி உடச்சிது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலை எப்படி இருக்கும், இல்லை கல்லெல்லாம் உடச்சி அங்கேயும் தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் ஏரியா மட்டும் சூப்பராக இருக்குது கைஸ். ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னா விவசாயம் தான்.
விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா கொஞ்சம் தமிழ்நாடு லாரிஸ் அதிகமாக ஓடணும். யூக்கலிப்டஸ் மரமா என்னன்னு தெரில, ரப்பர் மரமா யூக்கலிப்டஸ் மரமா என்ன மரம் தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. ஏரியா மட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ம ஹைவேஸில் போயிட்டு வந்தோம் வச்சிங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஒன்லி ரோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கும். நேச்சர்ஸ் எல்லாமே ஊருக்குள்ளே வந்து போகுது இல்லை. ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்ஸில் போயிடுது. எதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு இருக்காது. ஒன்லி ரோடு, பெட்ரோல் பம்பு, அப்போ அங்கே எங்கேயாவது ஏதாவது பேக்கரிஸு, கடைகள், ஹோட்டல்ஸு, தாபா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகும்போது எல்லாமே பார்க்கலாம். என்ன ரோடுங்க எப்பா, ஏன்டா இந்த ரோட்டில் வந்துருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. பள்ளம் சின்ன சின்ன பள்ளம் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய பள்ளம் தான். இறங்கினா பம்பர் தட்டுறோமோன்ற பயப்படுற அளவுக்கு பள்ளம் இருக்குது. எப்படி தான் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரில. சின்ன சின்ன வண்டியெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான். நம்ம வண்டி சின்ன வண்டி தான். இதுவே அவனுக்கு எந்த பக்கம் பள்ளம், எல்லா ரோடு மொத்தமே பள்ளமாக தான் இருக்குது. எங்கிட்ட போகிறதுன்னே தெரியல. சரி, இந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணி இந்த பக்கம் வரலான்னா இங்கேயும் பள்ளம் இருக்குது. அந்த பக்கம் போகலான்னா அங்கேயும் பள்ளம் இருக்குது. எப்படி போகிறது? இந்த மாதிரி ரோடெல்லாம் இருந்தால் எப்படி? இது கர்நாடகாவுக்குள்ளே வருதா தமிழ்நாட்டுக்குள்ளே வருதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மோசமான ரோடு இருந்தால் எப்படி தான் வண்டி ஓட்டுறது? யார் வண்டி ஓட்ட முடியும் இந்த ரோட்டில்? கொஞ்சம் கூட இது இல்லைங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நம்மளால் போக முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. அவ்வளோ இதாக இருக்குது, மோசமாக இருக்குது. ஒரு 100 மீட்ரு நல்லாயிருக்கும், அப்புறம் ஃபுல்லாக பள்ளம் தான். இப்படிலாம் இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். கைஸ், நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். யாராவது மதனப்பள்ளி புங்கனூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா, அதாவது ஒசூர் வரணும் அப்படின்னா, நீங்கள் மாலூர் ரூட்டு தயவுசெய்து தேர்ந்தெடுக்காதீங்க. பட்டு மோசமான ரோடு அது. அதுக்கு பதிலாக நீங்கள் மதனப்பள்ளியிலேருந்தோ புங்கனூர்லேருந்தோ பைபாஸ் எடுத்து பாலம் நீர் பைபாஸ் போயிடுங்க. அங்கேருந்து அப்படியே குப்பை வழியாக கிருஷ்ணகிரி வந்துடலாம். உங்களுக்கு இதை விட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட நம்ம சேஃபாக, வண்டியும் சேஃபாக வரும். கல் மண்ணுமா தான் கிடக்குது சில கிட்டே. டயர் என்னத்துக்காகுது?
தமிழ்நாடுக்குள்ளே அஃபிஷியலாக நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேயே ரோடு மோசமாக தான் இருக்குது, ஆனால் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. கர்நாடகா சுத்த மோசங்க அந்த ரோடு. இனிமேல் ஜென்மத்துக்கு அந்த ரோட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. இங்கே வந்து இதாக இருக்குது, ஆனால் பட் பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அதனால் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப மோசம் கர்நாடகாவில். இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஒசூர்லேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2547 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கேன்னா ஒசூரில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்பில் இருக்கிறேன். இங்கே தஞ்சாவூருக்கு 6 எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 334 கிலோமீட்டர் காட்டுது. 6 hours 17 minutes காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ கிளம்பலாம். கிளம்பி போகலாம். இன்றைக்கி நைட் ட்ராவல் தான். ஒரு 11-11:30க்கெலாம் போய் சேர்ந்தாலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். பாய். நான் என் கூட ட்ராவல் பண்ணுங்க வாங்க. தமிழ்நாட்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் இதுதான், ஒசூரில் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஒசூர் டோல்னு நினைக்கிறேன். சாரி, கிருஷ்ணகிரி டோலு. தமிழ்நாட்டில் நம்ம என்ட்ரான பிறகு ஃபஸ்ட்டு டோல் இதுதான். இப்போ வரைக்கும் நம்ம தெலுங்கானா டோல் போயிட்டோம், ஆந்திரா டோலு, கர்நாடகா டோல் எல்லாம் தாண்டியாச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டோல் நம்ம தாண்ட போகிறோம். நம்ம வண்டி ஃபஸ்ட்டு டோலில் வரப்போகுது. பார்ப்போம் இது என்ன டோல், இந்த டோலுக்கு பேர் எதுவும் வச்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு பார்ப்போம். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவ்வளோதான் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் வைக்கல. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிருஷ்ணகிரி. எஸ், தாண்டியாச்சு. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி டோலு. கிருஷ்ணகிரி டோலில் ஃபஸ்ட்டு தாண்டி இருக்கோம். கொஞ்சம் ரஃபாக இது டிராஃபிக் இருக்க தான் செய்யுது டோலில். கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். மணி எத்தனை ஆகுது? 5:47. ஆக்சுவலாக நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? அங்கேருந்து 12:30 கிளம்பணும். அப்போ 12:30 அப்படின்னா கிட்டத்தட்ட 5 hours. வந்தாலும் இந்த ஒசூர் நமக்கு சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு, அதனால் அதுக்கே டைம் ஆகி போச்சு. அதுவும் இல்லாமல் டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக். எங்கள் பாகலூர் அந்த ஏரியாவில் சரியான டிராஃபிக்கில் ஒரு 1/2 hour போயிடுச்சு. இப்போ சென்னைக்கு 257 கிலோமீட்டர்ஸு இருக்குது. சேலம் நான் பார்க்கல, சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பீடில் போவேன் அப்படின்னா, நார்மலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85 அவ்வளோதான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறேன். 80 to 85 அவ்வளோதான். ரொம்ப கம்மின்னா ஒரு 65. அது என்னென்னா இந்த டிராஃபிக் ஏரியா கொஞ்சம் கன்சிஸ்டண்டான ஏரியாவில் வந்து 60-65. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு 85 வரைக்கும் பிடிக்கிறேன். ஏன்னா நமக்கு புது வண்டிங்கிறதுனால கொஞ்சம் செட் ஆகணும் அப்படிங்கிறதுனால, இன்ஜின் செட் ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் வண்டி ஓட்டுறேன். நான் ஸ்பீடை பார்க்குறத விட
வந்து பொதுவாக வந்து ஸ்பீடாமீட்டர் பார்த்து ஓட்டுறதை விட ஆர்பிஎம் மீட்டர் தான் அதிகமாக நான் பார்த்து ஓட்டுவேன். ஏன்னா நான் வந்து 2500 to 3000 ஆர்பிஎம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். ஆர்பிஎம் வந்து இது ரெவ் பண்ண விட மாட்டேன். ரெவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு மெயினு வண்டி வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கணும், இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கணும், ப்ளஸ் மைலேஜும் கிடைக்கணும். இப்போ தான் எனக்கே வந்து 16.6 வருது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப நம்ம வேகமாக இப்போ ஆர்பிஎம் அதிகமாக வச்சோன்னா நமக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து எப்போதுமே வந்து ஆர்பிஎம் மீட்டர் பார்த்து வண்டி ஓட்டுவேன். ஸ்பீடா மீட்டர் பார்த்து, அதாவது டாக்கோ மீட்டர் பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன். கிருஷ்ணகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி, மதுரை 385 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 200, சேலம் 112 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ நம்ம போகிற ரூட்டே சேலம் ரூட்டு தான். சேலம், நாமக்கல், சேலம், கரூர், நாமக்கல், அந்த ரூட்டு தான் பிடிச்சி தஞ்சாவூர் போக போகிறோம். திருச்சி வரைக்கும் நமக்கு வந்து ரோடு நல்லா தான் இருக்கும். திருச்சிக்கு பிறகு திருச்சியிலேருந்து, ஆனால் திருச்சி நம்ம டச் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. டச் பண்ணி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், திருச்சி போவோம். திருச்சி வரைக்கும் ரோடு இதே மாதிரி தான் இருக்கும். ஃபோர் வீலர் தான், பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தான் வந்து உங்களுக்கு 2 லேன் ரோடு வரும். அது கூட ஓகே, பரவாயில்ல தான், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணுமா, இல்லை அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஆப்பருக்கு பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவா இல்லைனா வந்து லெஃப்ட்டை கட் பண்ணால் சென்னை வரும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. சேலம் ஸ்ட்ரைட்டாக போனோம். பாலக்கோடு, காவேரிப்பட்டினம் இதெல்லாம் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னை கூட லெஃப்ட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் இந்த வீடியோவை இங்கேயே நிப்பாட்டிடுறேன். ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு. தஞ்சாவூர் வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் நான் காட்டலாம்னு நினச்சேன். பட் இப்போவே வந்துட்டு பெரிய வீடியோ ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதோடு நிப்பாட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி வந்துட்டு தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டு வரைக்கும் காட்டுறேன். இன்னும் என்னென்னா நம்ம நைட்டு ட்ராவல் ஆகிடும் இதுக்கு மேலே. ஸோ அது என்ன எவ்வளோ தூரம் அது கிளாரிட்டியாக வரும்னு தெரியல.
இன்னொரு ரிக்வெஸ்ட்டு, யாராவது நம்ம சேனலை நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நிறைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ போச்சு.